வெல்கம் டு ட்ரீம்ஸ் அச்சீவர்ஸ் அகாடமி. நம்ம அகாடமியில் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஜென்ரல் தமிழ் வந்து இலக்கணம் பகுதியில் வந்து நம்ம நடத்திட்டு இருக்கோம். அதில் வந்து இந்த வகுப்பு வந்து 5வது வகுப்பு, வலுவு சொற்களை நீக்குதல், பிறமொழி சொற்களை நீக்குதல் அப்படின்ற வகுப்பு வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி 4 வகுப்புகள் வந்து முடிச்சிருக்கோம். அகர வரிசையில் சொற்களை சீர் செய்தல், வல்லினம் மிகுமிடங்கள், வல்லினம் மிகா இடங்கள், அடுத்து ஒருமைப்பன்மை பிழையறிதல் 4 வகுப்புகள் வந்து முடிச்சிருக்கோம். அதை பார்க்காதவங்க ஒரு முறை பாருங்க. எளிய முறையில் வந்து விளங்கும்படியாக உங்களுக்கு அதை நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த எக்ஸாம்பிள்ஸை வச்சு நடத்தி கொடுத்துருக்கோம். புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் ஏதாச்சும் 1-2 விட்டுருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம அடுத்து வரக்கூடிய வகுப்புகளில் வந்து நம்ம சொல்லி நடத்திடுவோம். இதில் இருக்கிற தகவல்களே வந்து உங்களுக்கு முதல்ல வந்து ஒரு சில குழப்பங்களை வந்து தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த வகுப்புல வந்து நம்ம வலுவு சொற்களை நீக்குதல், பிறமொழி சொற்களை நீக்குதல் அப்படின்ற தலைப்பு தான் வந்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அப்ப பிறமொழி சொல்னா என்ன, தமிழ் சொல் என்ன, வலுவு சொல் என்ன, அதற்கான திருத்த சொல் என்ன அப்படிங்கிறதா இதுல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். அவங்க சைட்ல இருந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தலாமா? இந்த பகுதி வினாக்கள் தேர்வாளர்களின் தமிழ் புலமையை அறியும் விதத்தில் பிறமொழி சொற்றொடர்களையும் தூய தமிழ் சொற்றொடர் ஒன்றையும் கொடுத்து கேட்கப்படுகின்றன. அதற்கேற்ப பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கீழே கொடுத்துள்ளோம். இவற்றை நன்கு படித்து நினைவில் நிறுத்தி கொள்ளவும். இதை வந்து நீங்களாவே படிச்சு மெமரி பண்ணிக்கலாம். இருந்தாலும் நான் ஒருத்தர் வாயால சொல்லி அதை நீங்க கேட்கும் பொழுது அது உங்களுடைய மனசுல வந்து நன்றாக பதியறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இப்ப சினிமா பாட்டை நம்ம கேட்கிறோம், வேற நம்ம பாடல வேற ஒருத்தர் பாட நம்ம கேட்கும் பொழுது அது நம்ம மனதுல பதியுது இல்லையா? அது போலதான் படிக்கிறத விட கேட்கறது வந்து சிறந்தது. செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. செவிச்செல்வம் அப்படின்னா என்னது? செல்வங்களில் எல்லாம் செல்வமானது காதால் கேட்டு படிக்கக்கூடிய செல்வம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நான் சொல்றேன், நீங்க கவனமா கவனிச்சீங்கன்னா அது வந்து உங்களுக்கு மறக்காம நல்லா பசுமரத்து ஆணி போல அப்படின்னு சொல்லுவாங்களே, எளிதில் மனதில் பதிந்துரும். வலுவு சொற்கள் திருத்தம் பார்ப்போம். சிகப்பு, சரிங்களா? சிகப்பு அப்படின்ற சொல் வந்து தவறானது. க வந்து வரக்கூடாது. சிவப்பு அப்படிங்கிறது தான் சரியானது. அதே போல அகண்ட, அகண்டங்கிறது வரக்கூடாது. அகன்ற இந்த ரா வரணும். அதுகள் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது அப்படிங்கிறது அக்ரிணை ஊர்மை. அப்ப அதுகள்னு சொல்லக்கூடாது. அதற்கு பன்மை அது அப்படி என்பதற்கான பன்மை என்ன அப்படின்னு பார்த்தா அவை. அதே போல அவைகள்னு சொல்லக்கூடாது. அவைனாலே அது வந்து பன்மை தான். அப்புறம் இதுக்கு ஒரு கல்விகுதி. சரிங்களா? அடுத்து அருவா மனை, அருவா மனைன்னு சொல்லக்கூடாது. அறிவாள் மனை. ஏன்னா அறிதல், அரி அப்படின்னா 2 பொருள். ஒன்று துண்டு துண்டாக வெட்டுதல் என்று பொருள். இன்னொன்று வந்து என்னது? அரினா சிங்கம் என்று பொருள். அப்புறம் திருமால் இருக்கார் இல்லையா, திருமாலையும் அரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து பாருங்க. அருகாமையில் அப்படின்னு சொல்லக்கூடாது. அருகாமையில்னு சொல்லக்கூடாது. அருகில் அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? அருகாமையில்னு சொல்லக்கூடாது, அருகில் அப்படின்னு சொல்லணும். ஆக்சுவலா அருகாமை அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, அருகாமைனா தொலைவில் அப்படின்ற பொருள். சரிங்களா? இது ரெண்டுமே வந்து எதிர் சொற்கள். அருகில் அப்படின்னா பக்கத்துல இருக்கு அப்படின்னு அர்த்தம். அருகாமை அப்படின்னா தொலைவில் இருக்கு அப்படின்ற பொருள். அப்ப அருகாமைன்னு பயன்படுத்தக்கூடாது, அருகில் அப்படின்னு தான் பயன்படுத்தணும். அடுத்து அருவருப்பு. அருவருப்பு இந்த சொல்ல இந்த வல்லின ரகரத்தை வந்து பயன்படுத்தக்கூடாது. இடையின ரகரத்தை தான் வந்து பயன்படுத்தணும். சின்னரான்னு சொல்றோம் இல்லையா, அதைத்தான் வந்து பயன்படுத்தணும். அருவருப்பு. அடுத்து அங்கிட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது. அங்கிட்டு அப்படிங்கிறது பேச்சு வழக்கு. எழுத்து வழக்குல வந்து என்னது? அங்கு அப்படின்னு சொல்லி வரணும். அதே போல இங்கிட்டு அப்படின்னா இங்கு. அடுத்த சொல் பாருங்க, அமக்களம். இதுவுமே வந்து என்னது? பேச்சு வழக்கு தான். அமக்களம்னு சொல்லக்கூடாது, அமர்க்களம் அப்படின்னு சொல்ல வேண்டும். அடுத்து அத்தினி அப்படின்னது அனைத்தும் அப்படின்ற பொருள். அத்தினி எனக்கு வேணுமா அப்படின்றப்ப அப்ப அத்தினின்னு சொல்லக்கூடாது, அத்தனை அப்படின்னு சொல்லணும். அத்தனை. அடுத்து அவுத்து அப்படின்னு சொல்லக்கூடாது, அவிழ்த்து என்று சொல்லணும். ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது, ஆயிற்று என்று சொல்லணும். போச்சு என்று சொல்லக்கூடாது, போயிற்று என்று சொல்ல வேண்டும். நம்ம அடுத்தது பார்ப்போம். என்னது? இரும்பல் அப்படின்னு சொல்லக்கூடாது, இருமல் அப்படின்னு சொல்லணும். இருமல். இங்கிட்டு அப்படின்னா இங்கு. இறைச்சின்னு சொல்லக்கூடாது, இறைச்சி என்று சொல்லணும். இவை என்றுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இவைங்கிறது பன்மை,
சரிங்களா? அன்றுங்கிறது அது ஒருமைக்கு தான் வரணும், பன்மைக்கு வரக்கூடாது இல்லையா? அப்ப இவை அன்றுங்கிறது தப்பு. இவை அல்ல அப்படின்னு சொல்லணும். ஈர்களி அப்படின்னு சொல்லக்கூடாது. ஈர்கொள்ளி, அதாவது நம்ம இந்த பேனுக்கு வந்து ஈர்களி ஈர்களின்னு சொல்லுவோம் இல்லையா? பேனு பிடிக்கும்போது அந்த மண்டையில விட்டு முடியில விட்டு இப்படி உரிவாங்களா, அது ஈர்களின்னு சொல்லக்கூடாது. ஈர் கொல்லி, கொல்லினா என்னது? கொல்லக்கூடியது, கருவி அப்படின்ற பொருள். ஈரை கொல்லக்கூடியது ஈர்கொல்லி. உடைமை அப்படின்னு சொல்லக்கூடாது, உடைமை என்று சொல்லணும். உரிச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது, உரித்து என்று சொல்ல வேண்டும். அதே போல ஊரணி அப்படின்னு சொல்லக்கூடாது, ஊருணி, ரூ வரணும், ர கிடையாது, ரூ வரணும். ஒத்தடம்னு சொல்லக்கூடாது, ஒற்றடம். இந்த இத்து தாவும் வரக்கூடாது, அதுக்கு போல இந்த இரும் ராவும் வரணும், ஒற்றடம். 9ன்னு சொல்லக்கூடாது, 9 என்று சொல்லணும். கரமுக்கு வந்து இந்த வல்லின ரகரம் வரக்கூடாது, கரம். நம்ம என்னது அசைச்சொல், நம்ம குறில் எழுத்துக்களை குறிக்க பயன்படுத்தணும் இல்லையா, அசைச்சொல். அதுல வந்து கரம்னு சொல்லக்கூடாது, இந்த இடையின ரகரத்தை பயன்படுத்தணும். அதே போல கயறு, கவுரு அப்படின்னு சொல்லக்கூடாது. நானே சில இடங்கள்ல கயறு அப்படின்னு சொல்லி பயன்படுத்தியிருக்கேன், இனிமேல் மாற்றிக்கொள்றேன், நீங்களும் மாற்றிக்கொள்ளுங்க. கயறு என்பது தவறு, கவுரு என்பதும் தவறு. கயிறு அப்படிங்கிறது தான் சரியானது. சரிங்களா? அடுத்து பார்ப்போம். இது வந்து டிஎன்பிசில கேட்ட அடுத்த ஒண்ணு கேட்காமலே, அருணை கயிறு இல்லைன்னா அண்ணா கயிறு அப்படின்வாங்க. அரைஞான் கயிறு, அதாவது அரைனா என்னது? பாதி, இடையில் அப்படின்னு அர்த்தம். அப்ப அரைஞான் கயிறு. புஞ்சை அப்படின்னு சொல்லக்கூடாது, புன்செய் நிலம் அப்படின்னு தான் சொல்லணும். பாவக்காய்ன்னு சொல்லக்கூடாது, பாகற்காய் என்று சொல்லணும். தவக்கலைன்னு சொல்லக்கூடாது, தவளை என்று சொல்ல வேண்டும். குரங்குன்னு சொல்லக்கூடாது, குரங்கு என்பது சரியானது. முயற்சித்தார்னு சொல்லக்கூடாது, கவனிங்க, முயற்சித்தார் அப்படின்னு சொல்லக்கூடாது, முயன்றார். ஏன்னா மற்றது இந்த குரங்கு, தவக்கலை, பாவக்காயெல்லாம் நீங்க எளிமையா எடுத்துறீங்க. முயற்சித்தார் அப்படின்னா இது வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஆனா இது வந்து முயற்சித்தார்ங்கிறது எழுத்து வழக்கு கிடையாது. முயன்றார் என்பதுதான் எழுத்து வழக்கு, திருத்தமான சொல். முயற்சித்தார்ங்கிறது பிழையான சொல். பேரன் அப்படின்னா பெயரன், பேத்தி அப்படின்னா பெயர்த்தி. வேர்வை அப்படிங்கிறது வியர்வை. இடதுபுறம்னு சொல்லக்கூடாது, கவனிங்க, இடதுபுறம்னு சொல்லக்கூடாது, இடப்புறம் அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? இடம் கூட்டல் புறம், இடப்புறம். அதான் மகரமானது முன்னின்ற மெய்த்திருத்தல் விதி பிரகாரம் மகர இம்மானது திரிந்து என்னது மகரம் கெற்றும், இல்லைன்னா மகரமை திரிந்து அடுத்து இந்த பூக்கு இருக்கக்கூடிய வல்லினமானது மிகுந்து இப்பு சேர்ந்து இடப்புறம் என்று புணரும். இடதுபுறம்னு சொல்லக்கூடாது, இடப்புறம் என்றுதான் சொல்ல வேண்டும். அடுத்து பாருங்க, உசிறு அப்படின்னு சொல்லக்கூடாது, உயிர் என்று சொல்ல வேண்டும். 80ன்னு சொல்லக்கூடாது, 80. ஒருவள் அப்படின்னு சொல்லக்கூடாதாம், ஒருத்தி என்பதுதான் கரெக்டா. சரிங்களா? அவள் ஒருவள் அப்படின்னு சொல்லவே கூடாது, அவள் ஒருத்தி அப்படிங்கிறதுதான் திருத்தமான சொல். நம்ம அடுத்து பார்ப்போம். ஒரு கால், ஒரு கால் அப்படிங்கும் பொழுது இக்கு வந்து வரக்கூடாதான், ஒரு கால் அப்படின்னு தான் சொல்ல வேண்டுமா, ஒரு கால். அப்ப அந்த ஒரு அப்படின்ற சொல்லை அடுத்து வல்லினம் வந்து என்னது? மிகுந்து வரக்கூடாது. கத்திரிக்காய்ன்னு சொல்லக்கூடாதான், கத்தரிக்காய். தீ வந்து சொல்லக்கூடாது, த. கத்திரிக்காய் கிடையாதான், கத்தரிக்காயாம். கம்பிலி சொல்லக்கூடாதான், கம்பளி. கரம் வந்து நம்ம பார்த்துட்டோம். அடுத்து போலாம். காக்கா அப்படின்னு சொல்லக்கூடாதான், காக்கை அப்படின்னு சொல்ல வேண்டும். கிரணம்னு சொல்லக்கூடாதான், கிரகணம் என்று சொல்லணும். அதே போல வாடகை வந்து என்ன சொல்லுவாங்க? கொடக்கூலி அப்படின்னு சொல்லுவாங்க. கொடக்கூலி கிடையாது, குடிக்கூலி. அதாவது என்னது? குடியிருக்கிறதுக்கு கொடுக்க வேண்டிய கூலி, வாடகை தான் வந்து என்னது? குடிக்கூலி அப்படின்னு சொல்லுவாங்க. கோர்வை, இந்த இரு வரக்கூடாது, கோவை. கோ அப்படிங்கிறது தான் வேர் சொல். சரிங்களா? கோர்த்தான் அப்படின்னு சொல்லக்கூடாது, கோத்தான் அப்படின்னு தான் சொல்லணும். இரு வரக்கூடாது, இத்து தான் வரணும். அடுத்து பார்ப்போம். சமையல். சரிங்களா? சமையல்னு சொல்லக்கூடாது, சமையல், மை வரணும். சிலது அப்படின்னு சொல்லக்கூடாது, சில அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அப்லாம் அப்படின்னு சொல்லக்கூடாது, அப்பளம் என்று சொல்ல வேண்டும். அடமலை அப்படின்னாலும் அடைமலை என்று பொருள். ஆத்திற்கு இத்து வரக்கூடாது, ஆற்றிற்கு. இந்த தகரம் வந்து ரகரமாக உச்சரிக்கணும், அதுதான் வந்து சரியானது. ஆம்பிள்ளைன்னு சொல்லக்கூடாது, ஆண் பிள்ளை. ஆம்பளை அப்படின்னு சொல்லணும்னா இம்மு வரக்கூடாது, இன். ஆண் பிள்ளை. இடது பக்கம் நம்ம பார்த்துட்டோம், இடப்பக்கம். அதாவது இந்த உகரம் வந்து என்னது? போயிடும். சரிங்களா? உகரம் போயிடும். உகரம் போயிட்டு
அந்த முன்னாடி இருக்கக்கூடிய இத்து அப்படின்ற முன்னின்ற இடது பக்கம் அப்படிங்கிறது தப்பு. இதுக்கு வந்து விளக்கம் சொல்லிட்டேன் பாருங்களே. இடப்பக்கம் அப்படின்னா இடம் கூட்டல் பக்கம். அப்ப என்னது முன்னின்ற மெய் திரிதல்ல இந்த மகர மெய் திரிஞ்சிடும். சரிங்களா? இந்த மகளிர்னா ஈர்போது விதி பிரகாரம் இந்த இம் வந்து கெட்டு அடுத்து வருமொழியில் இருக்கக்கூடிய என்னது ட உயிரீற்று சொற்களை அடுத்து வல்லினம் மிகும் அப்படின்ற விதி பிரகாரம் இந்த இப்பு வந்து மிகுந்து வந்துடும். இதே பண்பு பெயர் இடப்பெயர் புணர்ச்சியில் பார்த்தீங்கன்னா திசை பெயர் புணர்ச்சியில் பார்த்தீங்கன்னா இந்த மகரமானது திரிந்து முன்னின்ற மெய்த்திருத்தல் அப்படின்ற பிரகாரம் இடப்புறம்னு வரும். இடது கூட்டல் புறம்னு பிரிக்கக்கூடாது. இடம் கூட்டல் புறம் இடப்புறம், வளம் கூட்டல் புறம் வலப்புறம் அப்படின்னு தான் பிரிக்கணும். ஓகே, அடுத்து இடது கை அப்படின்னு சொல்லக்கூடாது, இடக்கை. ஏன்னா இந்த தூ வரக்கூடாது. இடம் கூட்டல் கை இடக்கை. அதே தான் அந்த இம்மு போயிட்டு என்னது அந்த மெய் திரிஞ்சிடும். சரிங்களா? என்னது திரிதல் விகாரத்துல மகர மெய் திரிந்து இக்கு வந்து வந்து உட்காந்துரும். அடுத்து இளநீர்னு சொல்லக்கூடாது, இளநீர் என்று சொல்ல வேண்டும். இடைபோடு அப்படின்னு சொல்லக்கூடாது, எடை எடைபோடு. இத்து போதல் என்னது இற்று போதல். உசிர் வந்து உயிர். உந்தன் அப்படின்னு சொல்லக்கூடாது, உன்றன் உன்றன் தாய். உழந்து அப்படின்னு சொல்லக்கூடாது, உலர்ந்து. அதே போல எண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடாது, எண்ணெய். அதாவது எள் கூட்டல் நெய் எண்ணெய். எள்ளிலிருந்து கிடைக்கப்பட்ட நெய் அதான் வந்து எனது எண்ணெய் என்று பொருள். ஒரு கால் அப்படின்னு சொல்லக்கூடாது, இக்கு வரக்கூடாது, ஒரு கால் அப்படின்னு தான் வரணும். அடுத்து பாருங்க, ஒட்டடை கிடையாது, ஒட்டடை கிடையாது, ஒட்டரை கிடையாது, ஒட்டடை. சரிங்களா? ஒட்டரை கிடையாது, ஒட்டடை. அதே போல கடப்பாறைக்கு வந்து இது வந்து பாறை, இந்த பெரிய கல்லை குறிக்கக்கூடியது. இது வந்து கடப்பாறைக்கு வந்து என்னது இடையின ரை வரணும், கடப்பாறை. இசிக்கின்றான், இசிக்கின்றான் அப்படிங்கிறது தவறான். இழிக்கின்றான், சிரிக்கிறது, இழிக்கின்றான். காத்து அப்படின்னு சொல்லக்கூடாது, காற்றுன்னு சொல்லணும். ஆத்தங்கரையே சொல்லக்கூடாது, ஆற்றங்கரையே சொல்லணும். காவான்னு சொல்லக்கூடாது, வாய்க்கால் இல்லைன்னா கால்வாய் அப்படின்னு சொல்லணும். கால் என்றால் நிலம் என்று பொருள், வாய் என்றால் வழி, வருகின்ற வழி. அப்ப நிலத்தில் இருக்கக்கூடிய நிலத்தினுடைய வாய் தான் என்னது கால்வாய். சரிங்களா? கால்வாய் என்பது இலக்கணம் உடையது. வாய்க்கால் அப்படிங்கிறது இலக்கண போலி, முன்பின் தொக்க போலி வரும் இல்லையா, அதுல வரும். ஏன்னா வாய்க்கால் கால்வாய் ரெண்டுமே முன்பின் மாறி இருக்கு. தோப்பனார்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? தோப்பனார் அப்படின்னு சொல்லக்கூடாது, தகப்பனார் அப்படிங்கிறது தான் கரெக்ட். அடுத்து வண்ணாத்து பூச்சி கிடையாது, வண்ணத்து பூச்சி. அது இறக்கைகள் வந்து வண்ணங்களாக இருக்கனால அதை வந்து வண்ணத்து பூச்சி அப்படின்னு சொல்லணும். பேத்தி என்பது பெயர்த்தி. இத்தினை அப்படின்னு சொல்லக்கூடாது, இத்தனை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். எடைபோடு எடைபோடு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இத்தினி இத்தினை அப்படி கிடையாது, இத்தனை. ஓகே, இளவு அப்படின்னு சொல்லக்கூடாதான், இளவு என்றுதான் சொல்ல வேண்டுமாம். அடுத்து பாருங்க, கண்ணாலம் அப்படின்னு சொல்லக்கூடாதான், கலியாணம். கண்ணாலம் கிடையாதான், கலியாணமா. கடகால் அப்படிங்கிறது கடைக்கால், இந்த அடியில தோண்டி பில்லர் போல அதை வந்து என்னது கடைக்கால் ஊன்றது அப்படின்வாங்க. கீழே அடியில இருக்கிறத ஊன்றத கடைக்கால் ஊன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. கவளி அப்படின்னு சொல்லக்கூடாது, கவளி. அதாவது பள்ளியை வந்து சொல்லுவாங்க, கவுளி கிடையாதான், கவளி. அடுத்து கட்டிடம். கட்டிடம் அப்படின்னா என்ன அப்படின்னா கட்டக்கூடிய இடம், அது வந்து கட்டிடம். கட்டடம்ங்கிறது தான் கரெக்டு. கட்டி கட்டி அடம் அப்படின்னா உள்ளே இடம் இருக்கக்கூடிய, அப்ப கட்டி கட்டி மேலே அறுக்கக்கூடியது வந்து கட்டடம். கரு வேர்பிள்ளைன்னு சொல்லக்கூடாது, இரு வரக்கூடாது, கரு வேப்பிள்ளை, கறி வேப்பிள்ளை. கறி அப்படின்னா குழம்பு வைக்கிறோம்னா அந்த குழம்பு வந்து கறி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கறிக்கு பயன்படுத்தக்கூடிய இலைங்கிறதுனால கறி வேப்பிள்ளை. கெனவு அப்படின்னு சொல்லக்கூடாது, கனவு. கோடாலி கிடையாது, கோடாரி. சந்தனம் கிடையாது, சந்தனம். சாயங்காலம், சாயுங்காலம். சரிங்களா? பொழுது சாயும், சாயும் காலம், சாயங்காலம் கிடையாது. சிலவு கிடையாது, செலவு. சீக்காயில சீகைக்காய். தடுமாட்டம், தடுமாற்றம். தலகாணி, தலையணை. தாவாரம் கிடையாது, தாழ்வாரம். என்னது கீழே தண்ணி வந்து தாழ்வாரனால தாழ்வாரம், தாழ்வாரம். திரேகம் கிடையாது, தேகம். தேகம் என்றால் உடல் என்று பொருள். தொடப்பம், விளக்கமாக தொடப்பம் பிஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, தொடப்பம். துடைப்பம், துடைக்கக்கூடியதால துடைப்பம்.
நாத்தம்னு சொல்லக்கூடாது, நாற்றம். நாற்றம் என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் என்ன தெரியுங்களா? துர்நாற்றம். நாற்றம் என்றால் மனம் அப்படி என்று பொருள். சரிங்களா? நறுமணம், மனம் என்று பொருள். நேத்து அப்படின்னு சொல்லக்கூடாது, நேற்று. 12 கிடையாது, 12. புண்ணாக்கு இல்லை, பின்னாக்கு. பொம்பளை இல்லை, பெண் பிள்ளை. மாயிலை இல்லை, மாவிலை. சரிங்களா? மாவிலை. இந்த மாவிலையில வந்து ஒரு மா கூட்டல் இலை, மாவிலை அப்படின்னு சொல்லி வரும். எப்படி சார் மாவிலை வரும் பார்த்தீங்கன்னா, உடம்பொடு மெய்ப்புணர்ச்சி அப்படின்னு ஒன்று இருக்கு. சரிங்களா? உடம்பொடு மெய்ப்புணர்ச்சி. அதுல ஈ ஈ ஐவழி எவ்வும் ஏனைய உயிர்வரின் வவ்வும் ஏவரின் இவ்விருமையும் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இ ஈ ஐ இந்த 3 எழுத்துக்கள் வந்தால் ஈ ஐவழி எவ்வும் யா வரணும். ஏனைய உயிர்கள் வந்தால் வவ்வும். அப்ப மா கூட்டல் விலை. இப்போ நீங்க பிரிச்சீங்கன்னா மா கூட்டல் இலை. கட்டுங்களா? இருங்க, அழிச்சிட்டு எழுதுறேன். மா கூட்டல் இலை. அதாவது வருமொழி முதலில் வந்து எனது உயிர் எழுத்து வரும் பொழுது இந்த உடம்புடு மெய்ப்புணர்ச்சி வந்து வரும். சரிங்களா? பனை ஓலை அப்படிங்கும் போது இந்த மாதிரி இடங்கள்லாம் வரும். இறுதியில், அதாவது நிலைமொழி இறுதியை வந்து பிரிக்கும் பொழுது உயிரெழுத்து வந்து மறுமொழி முதலிலும் உயிரெழுத்தே வந்தால் உடம்புடு மெய்ப்புணர்ச்சி தான் வரும். அப்ப இறுதியில ஈ ஈ ஐவழி எவ்வும் ஏனைய உயிர்கள் வந்தால் வவ்வும். அப்ப இங்க என்ன வந்திருக்கு? இம்மு கூட்டல் ஆதான் மா. அப்ப இவ்வு தான் வரணும். அப்ப மா கூட்டல் இவ்வு கூட்டல் இலை எனது மாவிலை என்பதுதான் கரெக்ட். சரிங்களா? ஓகே, நம்ம போயிடலாம். அடுத்து முழுங்கு அப்படின்னு சொல்லக்கூடாது, விழுங்குன்னு தான் சொல்லணும். முழுங்கு கிடையாது, விழுங்கு. மெனக்கெட்டு கிடையாது, வினை கெட்டு. மெனக்கெட்டு திரிகிறான் அப்படின்னு சொல்லணும்னா என்னது? வேலை கெட்டு திரிகிறான். வினை கெட்டு. வினை என்றால் அந்த வேலை செய்கிற வேலையை கெட்டுவிட்டு திரிகிறான், கெடுத்துட்டு. அப்ப வினை கெட்டு அப்படிங்கிறதான் சரியானது. அடுத்து பாருங்க, முந்தானி அப்படின்னு சொல்லக்கூடாது, முன்றானை. தானை அப்படின்னா தானை, இதை வந்து ரா அப்படின்னா தா. முன் கூட்டல் தானை, முன்றானை. தகரமானது ரகரமாக தெரியும். ஏன்னா தனிக்குறில் ஒற்றை அடுத்து இந்த தகரம் வந்திருக்கும் பொழுது அந்த தகரமானது ரகரமாக தெரியும். அப்ப முன் அப்படின்னால் முன்னாடி அப்படின்னு பொருள். தானை என்றால் ஆடை. அப்ப ஆடையின் முன்பகுதி என்று பொருள். சரிங்களா? ஆடையின் முன்பகுதி. இதை வந்து நம்ம போலி அதெல்லாம் பார்த்தோம்னா வரும். ஏன்னா தானை முன் அப்படிங்கிறது தான் வந்து இலக்கணம் முடியாது. முன்தானை அப்படிங்கிறது இலக்கணம் போலி. சரிங்களா? முந்தானின்னு சொல்லக்கூடாது, முன்றானை. ரொம்ப அப்படின்னு சொல்லக்கூடாது, நிரம்ப. வலது பக்கம் வலப்பக்கம் பார்த்துட்டோம். வெய்யல் கிடையாது, வெயில். வெட்டி பேச்சு கிடையாது, வெற்று பேச்சு. வெட்டி அப்படின்னா பொருள் இல்லை, வெற்று அப்படின்னா அது ஒண்ணுமில்லாத பேச்சு. சுவரில் வரக்கூடாது, மன்னிக்கணும், சுவற்றில் வரக்கூடாது, சுவரில். இப்ப சுவருங்கிறது எப்படி எழுதுவோம்? சுவா இர். இந்த இடையினர் அகரம் தான் போடுவோம். அப்ப இடையினர் அகரம் தானே வரணும். இந்த இடையினர் அகரம் எந்த விதி பிரகாரம் சுவற்றில் அப்படின்ற இந்த வல்லினர் அகரமாக மாறும்? மாறாது. அப்ப இது வந்து தவறு. சுவற்றில்ங்கிறது தவறு, சுவரில் என்பதுதான் மிகச் சரி. அடுத்து தமையன் அப்படின்னு சொல்லக்கூடாது, தமையன். சரிங்களா? தமையன். தாப்பால் கிடையாது, தாழ்பால். தாள் அப்படின்னா என்னது? பூட்டு அப்படின்ற பொருள். தாழ்பால். திருவிழா அப்படின்னா இந்த லா வரக்கூடாது, விழா அப்படின்னா மகளா வரணும். தொடங்கு கிடையாது, தொடங்கு. சரிங்களா? தொடங்கு இல்லைன்னா துவங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. துடங்கு கிடையாது, தொடங்கு. தொடங்கு என்பதுதான் கரெக்ட். நஞ்ச அப்படி கிடையாது, நன்சை. நினைவு கிடையாது, நினைவு. நினைவு. நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடாது, நோன்பு. இன்னு வரணும். பொண்ணு கிடையாது, பெண். மாத்தினான் கிடையாது, மாற்றினான். மாட்சி கிடையாது, மாட்சி. முழித்தான் கிடையாது, விழித்தான். மோர்ந்து கிடையாது, மோந்து. இரு வரக்கூடாது, மோந்து. இந்து. 300 அப்படிங்கும்போது இந்த என்னது? இன் வரக்கூடாது. சரிங்களா? என்னது? ரன்னகர இன்னும் ரன்னகர நூ வரக்கூடாது. 300 தன்னகர இன்னும் தன்னகர நூ தான் வரும். 3 கூட்டல் 100 300 அப்படின்னு சொல்லி வரணும். 3 கூட்டல் 100 300. ஓகே, எழுதுறேன் பாருங்க. 3
கூட்டல் 100. எப்படி சார் கரெக்டு அப்படின்னா, இப்போ இங்கே வல்லின உயிர் வரின்னு தான், உயிர் வந்தால் தான் உக்குரல் மெய்விட்டு போகும். சரிங்களா? இப்போ இங்கே உயிர் இல்லை, உயிர் வரி தானே உக்குரல் மெய்விட்டு போகும், உயிர் இல்லை. அப்போ இந்த அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, எண்ணு பெயர் பிறச்சில் இந்த வல்லின உகரம் வந்து கெட்டு போயிடும். இந்த கூர் பற்றியா குற்றியல் உகரம், இந்த சொல் போயிடும். இந்த சொல் போயிருச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, முன்னின்ற மெய்த்திரிதல் அப்படின்ற விதி பிரகாரம் இந்த நகரமானது இந்த நகரமாக மாறும். சரிங்களா? முன்னின்ற மெய்த்திரிதல் பிரகாரம் இந்த நகரம் வந்து இந்த நகரம் மாறி முன் கூட்டல் 100 அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? அது எப்படி சார் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து எண்ணு பெயர் புணர்ச்சி நடத்தும் போது சொல்கிறேன். டக்குன்னு எனக்கு அந்த விதிகள் ஸ்ட்ரைக் ஆகலை. சரிங்களா? சாரி, டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். நம்ம இதை வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் கிளாஸ்லையோ இல்லை அடுத்த புணர்ச்சி எது நடத்தும் பொழுதோ சொல்கிறேன். அந்த ஒவ்வொரு எண்ணு பெயர் புணர்ச்சி, பூப்பெயர் புணர்ச்சி, திசை பெயர் புணர்ச்சி அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா நம்ம நடத்தும் போது அந்த நீங்கள் அந்த இதை வந்து ஈஸியாக படிச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்து போயிடுவோம். வயறு அப்படின்னு சொல்லக்கூடாது, வயிறு. கயறு அப்படின்னு சொல்லக்கூடாது, கயிறு பார்த்தோம் இல்லையா? அது போல வயறுன்னு சொல்லக்கூடாதான், வயிறு. வெண்கலம் கிடையாது, வெண்கலம். வேணும் கிடையாது, வேண்டும். வைக்கல் கிடையாது, வைக்கோல். சரிங்களா? வைக்கோல். இதில் வந்து இதோட வந்து நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். ஏன்னா இதில் வந்து நம்ம எனது வலுவு சொற்களும் திருத்தமான சொற்களும் பார்த்துருக்கோம். அடுத்து வந்து போர்ச்சுகீசிய இணையான தமிழ் சொற்கள் இருக்குது, அது என்னது பிறமொழி சொல் இருக்கு இல்லையா, அது இருக்குது. அதை வந்து நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். சரிங்களா? நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து அனுப்புங்க. தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.